இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மஹிந்திரா தார் 4 இயர்ஸில் வந்து 1,20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸையுமே கவர் பண்ணியிருக்காங்க. நமக்கு பக்கத்தில் இருக்க பார்டர்ஸான பூட்டான் இந்த மாதிரி கண்ட்ரிஸுமே அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி ட்ராவல் பண்ணது ப்ளஸ் 4 இயர்ஸ் வந்து இந்த பீஸ்ட்டை வந்து ஓன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு மேலே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து ஒரு 2 பார்ட் சீரீஸாக தான் வந்து இருக்க போது. வண்டியோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு மேலே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ட்ராவல் டிரைவ் பண்ணி போகிறதுக்கு எப்படி இருக்குது, அதுக்கான சில விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன, இப்படிப்பட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸ்டாக் டயர் 85,000 ஓடி. ஓ, இங்க எப்பவுமே ஏதாவது ஒரு இஷ்யூ, அது என்ன ஆகும்னா வண்டியோட ஸ்பீடை லிமிட் பண்ணிடும். எதுனாலும் ரெடி தான். ராஜஸ்தானில் இப்போ பானட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூலண்ட் லெவல் ஸோ இவங்க தான் வந்து இந்த தாரோட ஓனர். ஸோ அவங்கள பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்டுட்டு நம்மளோட அந்த ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின அந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ என் பேர் ஃபெட்ரிக். இங்கே மார்த்தாண்டமில் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரோ ரொம்ப நாளாக தெரியும், பட் வீடியோ பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், நடக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் பிஸியாக இருக்காரு, இல்லை நான் பிஸியாக இருக்கேன். ஸோ ஃபைனலி ஒரு மீட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். ஸோ நைஸ் மீட்டிங் ப்ரோ. ஸோ ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போதே வந்து என்னென்ன மாதிரி கார்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க, எப்படி வந்து இந்த மஹிந்திரா தார் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் கார் இந்த ஃபேமிலி வந்து மாருதி 800. ஓ, இந்த கார் தட் புட் இந்தியா ஆன் வீல்ஸ். கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே ஒரு மாருதியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, நைஸ். மாருதி 800லேருந்து மாருதி ஜென் போனோம். ஓகே. ஸோ ஜென் ஒரு அரௌண்ட் 1 lakh கிலோமீட்டர் ஓடிச்சு. ஸோ ஒரு அப்கிரேட் வேணும். ஸோ வெர்னா போனோம். வெர்னா அது 1.6 டீசல். அது நல்ல வண்டி. அதில் நிறைய ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs பக்கத்தில் அதுவும் ஓடிச்சு. ஸோ வெர்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பர்சனலாக எனக்கு BMW ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ BMWன்னா ஒரு கிரேஸ். ஸோ ஏதாவது டிரைவிங் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் கார் என்னோட பர்சனல் காராக ஒரு BMW ஓன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே. புதுசு வாங்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட்டாக யூஸ்டு ஒரு BMW 3 Series 320D. சூப்பர். நல்லா இருந்துச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் கார். நம்ம ரோடுக்கும் நல்லா இருந்துச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே தான், பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்லை மைலேஜ் வைஸ் எல்லாமே, ஒரு மெயின்டெனன்ஸ் வைஸும் ஓகே, ஒரு டீசெண்டான மேனேஜபிள் ஒரு லக்ஸரி கார். ஸோ அது ஒரு 2 years பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அதில் ஓட்டினேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தார் வந்துச்சு. ஓகே. அப்போ உங்களோட அந்த ஒரு லாங் ட்ராவல்ஸ் எல்லாமே அந்த கார்ஸ் இருக்கும்போதே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை இந்த தார் ஒரு லாங் ட்ராவல்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காருக்குள்ளாடி வந்தீங்களா? லாங் ட்ராவல் மீன்ஸ் நான் இப்போது செடான்லேயே இருந்தனால ஸோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஓ, எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது. செடான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கணும். நம்ம ஓட்டும்போது ரொம்ப பார்த்து ஓட்டணும், கவனிச்சு ஓட்டணும். ஸோ ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் ஒரு மேடு பள்ளமாக இருக்கும், அதில் பார்த்து பார்க் பண்ணணும். ஸோ செடான் வைஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். இப்போ எல்லாருமே போகிறாங்க, செடானில் போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் ஒரு எஸ்யூவின்ற வரும்போது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக போகலாம், ஒரு டென்ஷன் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். சப்போஸ் ரோடு இல்லாத பிளேசஸில் கூட ஓகேவா கேரி ஆன் பண்ணி போகலாம். ஸோ அதனால ஒரு எஸ்யூவி எடுக்கலான்னு ஒரு பிளான். ப்ளஸ் நம்ம ட்ராவலுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடியும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். வெர்னால ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டேட்ஸ் போயிருக்கேன் அதுலேயும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சரி இது எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம், டெய்லி யூஸுக்கும் நல்லா இருக்கும்
ஓகே அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இந்த காருக்குள்ள வந்தது. வந்தது. ஓகே. ஸோ இந்த தார் வந்து நீங்க வாங்குறதுக்கு அந்த டைம்ல வந்து வேற என்னென்ன சாய்ஸஸ் நீங்க வச்சீங்க? என்னன்னா சாய்ஸஸ் லிமிட்டட் தான் இந்த ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது. பட் வேற ஏதாவது சாய்ஸ் வச்சீங்களா? இல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தார் தானா? ஸோ சாய்ஸஸ் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் எண்டேவர் போனேன், போய் பார்த்தேன். ஓகே. ஸோ ஆ. ஃபோர்ட் ஆக்சுவலி க்ளோசிங் டைம். க்ளோசிங் டைம். ஃபோர்ட் எண்டேவர் போய் பார்த்தேன். பார்த்துட்டு லாஸ்ட் கார் ஒரு பிளாக் கலர் ஃபோர்ட் எண்டேவர் ம். நின்றுச்சு. ஸோ அது எடுக்கலான்னு ஒரு பிளான் டிசிஷனில் இருக்கும்போது ஃபோர்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா சர்வீஸ் இருக்குமா இருக்கா அந்த டவுட். என்ன ஒரு ஒரு சின்ன டவுட். ஸோ அது அப்படியே பாஸில் இருக்கும்போது ஒரு 3-4 மந்த்ஸில் சரி தார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ம். எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு அந்த பவர் டெலிவரியும் அந்த ஒரு டார்க்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஒரு பண்ணி. இம்ப்ரெஷன் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சு. Okay. ஸோ இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ம். 4x4 இருக்குது. நமக்கு யூஸ்வலாக 4x4 எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. பட் ம். ஸ்டில் 4x4 இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாம் ஓகே. அப்படின்ட்டு டிசிஷன் பண்ணி தான் தாருக்குள்ளே போனது. போயிட்டு புக் பண்ணேன். ஒரு 3 டேஸ்லேயே உடனே. வண்டி வந்துச்சு. ஒரு 1 வீக்கில் டெலிவரி எடுத்துட்டேன். ஓகே. ஸோ டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக ரொம்ப கஷ்டப்படல. ஈஸியாக வண்டி வந்து கிடைச்சிருச்சு. ஆமாம். அதனால அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே. அப்படிதான் அந்த தாருக்குள்ளாடி வந்த கதை. கண்டிப்பாக. ஸோ ப்ரோ நம்ம அந்த ஓனர்ஷிப்போட அந்த டீட்டெயில் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக வந்து இப்போது நீங்கள் அந்த ட்ராவல் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து இந்த தார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ராவல் பண்ணதை பற்றி கொஞ்சம் பேசிக்காக பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டாக நம்ம டிரைவ் பண்ணும்போது வந்து பேசுவோம். ட்ராவலிங் ஆக்சுவலி ரொம்ப பண்ணிகிட்டே தான் இருக்கேன். தார் எடுக்க முன்னாடியும் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ம். ஸோ வெர்னா இருக்கும்போதும் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் பிளேசஸ் போயிருக்கேன். லாங்னு பார்த்தீங்கன்னா மும்பை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ நைஸ். தார் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 வாட்டி இந்தியா ஃபுல்லாக இல்லை, பார்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். ஸோ Okay. இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லாக கவர் கவர் பண்ணியாச்சு எல்லா ஸ்டேட்ஸ். ஃபுல்லானா நம்ம இந்தியாவை எப்போவுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது ஒரு ஃபியூ பிளேசஸ் இந்தியா ஃபுல்லாக ஆனால் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸ். ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸ் ஓகே. போயிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் இனிமேலும் ஸோ கிராஸ் கண்ட்ரி நிறைய பண்ணணுன்ட்டு ஒரு பிளான்ஸ் இருக்கு. பிளான்ஸ் இருக்குது. சூப்பர். பார்ப்போம். இது வரைக்கும் கிராஸ் கண்ட்ரி ஒரு பூட்டான், நேபாள் போயிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ன எப்படின்ட்டு, பார்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஏன்னா இருக்க கண்டிஷன்ஸுக்கு எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ லெட்ஸ் see the future. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக அடுத்து ஒரு பார்ட்டாக வரும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வரும். அந்த வீடியோட லிங்க்குமே நான் இதில் திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுவேன். மறக்காமல் அதையுமே வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த ஓனர்ஷிப் டீட்டெயிலிங் உள்ளாடி போகிறோம். ப்ரோ 4 years 1,21,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ரிசைஸாக வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஓனர்ஷிப் காஸ்ட் ப்ளஸ் வந்து அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் அக்ராஸ் போயிருக்கனால இப்போ மோஸ்ட்லி ஓனர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீலர்கிட்ட இல்லை மேக்ஸிமம் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 2-3 டீலர்ஸ் அப்படி பார்த்துருப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கும்போதும் நல்லா இருந்துச்சு. எந்த இஷ்யூவும் இல்லை. நீட்டாக பையிங் ப்ராசஸ் நல்லா இருந்துச்சு. 2022 எடுத்தேன் இந்த வண்டி. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. டெலிவரி வைஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி தந்தாங்க மஹேந்திரா. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இங்கே எனக்கு சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. இப்போதைக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் சவுத் தமிழ்நாடுல சொல்கிறேன். இங்கே எப்போவுமே ஏதாவது ஒரு இஷ்யூ வர மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா வண்டியில் சோஃபார் நான் லாங் ட்ரிப்ஸ் போகும்போது நிறைய இஷ்யூஸ் நிறைய இல்லை, ஒரு 1-2 இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் சால்வபிள் இஷ்யூஸ் தான். ஓகே. இட்ஸ் ரன்னிங் கம்ப்ளைண்ட்ஸ் தான். நம்ம மற்ற மாதிரி ரன்னிங் கம்ப்ளைண்ட்ஸை தவிர வேறு எதுவும் வண்டியில் வந்ததில்லை. ஓகே. இதோட மெயின் ஒரு இஷ்யூ எப்படின்னா டிபிஎஃப். ஓகே. அந்த டீசல் பார்ட்டிகல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணோன்னா அது வந்து அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம், சூட் பார்ட்டிகல்ஸை கலெக்ட் பண்ணி அது வச்சிருக்கோம். அது நம்ம பேர்ன் ஆகி அது வெளியே போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப லாங் டிரைவ் பண்ணோம், இல்லை ரொம்ப ஒரு ஆக்சிலேட்டரை மிதிச்சு போகிற மாதிரி இருக்கும். ரைஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்து வெளியே அடிச்சு போகணும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம லாங் எல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா மவுண்டெயின்ஸ் இந்த மாதிரி இடத்துல போகும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸோ வண்டி ஆர்பிஎம் ரைஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஓகே. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா இது கலெக்ட் ஆகி நமக்கு கிளாக் ஆகி வார்னிங் வரும். வார்னிங் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா யூ ஹேவ் டு கிளியர் த கிளாக், இல்லைன்னா அது ஸ்டாப் ஆயிரும் வண்டி.
ஓகே. இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் வண்டி ஸ்டாப் ஆகல. ஓ சரி 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 வார்னிங் சரி. வரைக்கும் வந்துச்சு. அந்த நம்ம மாதிரி. அது என்ன ஆகும்னா வண்டியோட ஸ்பீட லிமிட் பண்ணிரும். ஓ ஆ, ஓகே. வண்டி வந்து லிம்ப் மோடுன்னு லிம்ப் சொல்லுவாங்க. மோடு. அதுக்கு போயிரும். ஸோ ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் மேல ஓட்ட முடியாது. ஆ ஸோ நிறைய பிரச்சனைகள் அப்படி இருக்கு. ஓகே. ப்ளஸ் அதுவே வார்னிங் காமிக்கும். வெஹிக்கிள் வில் நாட் ஸ்டார்ட் இன் அனதர் 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஓ அந்த டைம் ஓகே. வண்டி கம்ப்ளீட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் சென்டர் அவங்க ஏதாவது வந்ததான் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த இஷ்யூ இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே சர்வீஸ் சென்டர் Clear பண்ணிடுறோம். கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ மற்ற மாதிரி ரேடியேட்டர் ஒரு வாட்டி மாற்றினேன். ஓகே. ரேடியேட்டர் லீக் இருந்துச்சு. ஓ ஸோ சரி சரி. அதுவும் நார்த் இந்தியாவில் தான் மாற்றினேன். ஓகே. இதெல்லாம் வாரண்டில கவர் ஆகுது. எல்லாமே வாரண்டியில் வாரண்டில கவர் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் 5 இயர்ஸ் வாரண்டி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 5 super. இயர்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ம். 1,20,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 5 இயர்ஸ். ம். ஓகே. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எந்த பார்ட்டுக்குமே பே பண்ணி மாற்றினது மாத்தல. இல்லை. எல்லாமே வாரண்டியிலே கவர் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஓனர்ஷிப் ஓவரால் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஓனர்ஷிப் வைஸ் ரொம்ப பாசிட்டிவ் கார் இது. ரொம்ப பாசிட்டிவ். ரொம்ப பாசிட்டிவ். நான் இது வரைக்கும் ஓன் பண்ண கார்ல வெரி பாசிட்டிவ் கார் இதுதான். ஓ சூப்பர். ரொம்ப ரொம்ப செலவு வைக்கவே இல்லை எதுலையுமே. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பிளஸ் டயர்ஸ் வைஸும் 75,000 கிலோமீட்டர் 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் டயர். ஸ்டாக் டயர் ஸ்டாக் 85,000. டயர் 85,000 ஓடி இருக்கு. ஓ ஸோ நல்ல ஒரு range. அது ஒரு நல்ல ரேஞ்சு. ப்ளஸ் ஓகே. இன்னும் ஓடி இருக்கும். லாங் போகிறனால எடுக்க மாற்றிட்டேன். வேண்டாம். ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு மாற்றிட்டேன். ஓகே. ஸோ டயர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தானே பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ கண்டிப்பா. அவருக்கு வேலுசாமி சார் இருக்காது. கண்டிப்பாக அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க. ரொம்ப மாடிஃபிகேஷன் ஸ்டாக்ல இருந்து ஸ்டாக்ல இருந்து மாடிஃபை பண்ணும்போது வெஹிக்கிள்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். வர்றத மக்கள் என்ன கொண்டு வருவாங்க, ஸ்டாக் கார்ல இஷ்யூ வருதுன்னு கொண்டு வருவாங்க. ஓ ஓகே ஓகே. ஸோ மாடிஃபிகேஷன் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஆமா. நான் இது வரைக்கும் இந்த கார்ல மாடிஃபிகேஷன் வைஸ் எதுவும் ரொம்ப பண்ணல. இந்த ரூஃப் கேரியர் இட்ஸ் அ பர்பஸ். ஏன்னா இதோட லக்கேஜ் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அது ஒரு ஆக்சுவலி ஒரு ஆட் ஆன் தான். ஒரு ஆட் ஆன் மாடிஃபிகேஷன் வைஸ் அப்படி எதுவுமே பண்ணல. லுக் வைஸ் 1-2 மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். மற்ற மாதிரி ஃபிசிக்கலாக எதுவுமே அதை டச் பண்ணல. எதையும் மாற்றல. உங்களோட யூசேஜுக்கு அது நல்லது ஆக்சுவலி. ஆமாம். யூசேஜுக்கு ஸ்டாக்காக இருந்தால் தான் நல்லது. லாங் எங்க போனாலும் ரிஸ்க் இல்லாம க்ரோர்ஸ்ல R&D பண்ணி ஒரு வண்டியை நமக்கு தர்றாங்க. அதை நம்ம ஈஸியா மாடிஃபை பண்ணிட்டு போறோம். சிலவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் மாடிஃபை பண்றது. ஸோ டயர் சைஸ் லைட்டா ஒயிட் பண்றது, ஸ்டைலிங்க்கு ஓகே. மேபி ஆல்டரன் டயர்ஸ் இல்ல டயர்ஸ் இன்னும் அப்கிரேட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்னோ கண்டிஷன்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். பாசிட்டிவ்ஸும் இருக்கு. பட் ஸ்டில் ஸ்டாக்ல போறது எவ்வளோ நம்ம ஸ்டாக்கை வச்சிருக்கோமோ அவ்வளோத்துக்கு நல்லது ஒரு கார். ஸோ மாடிஃபை பண்ண நமக்கு இஷ்யூஸ் வரும். ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் கூட உள்ள இருக்க பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் இல்ல. ஆமா, அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து ஏதோ ஒன்னு இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கு. சஸ்பென்ஷன் இம்பாக்ட் பண்ணும் இல்ல ஏதோ ஒன்னு இம்பாக்ட் பண்ணும். ஸோ அப்படி வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய பேர் என் கார் அந்த பிரச்சனை ஆகுது இந்த பிரச்சனை ஆகுதுன்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 1,20,000 வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ரன்னிங் கம்ப்ளைண்ட்ஸ் தவிர வேற எதுவுமே வரல. ரன்னிங்ல இருக்கிற வியர் அண்ட் டேர் மட்டும் தான் வந்திருக்கு. ரேடியேட்டர் ஆப்வியஸ்லி அது ஹீட் ஓவர் ஹீட். இன்னொன்று நீங்க வாஸ்டான டெம்பரேச்சர்ஸ் போயிட்டு வர்றேன். ஸோ அதனால ரேடியேட்டர் லீக் ஆயிருக்கும். அதுவும் மாற்றி கொடுத்துட்டாங்க வாரண்டியில். ஓகே. மற்ற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே பிரேக் பேட்ஸ் இந்த ரன்னிங் பார்ட்ஸ் தவிர எதுவுமே மாற்றினது கிடையாது வண்டியில். ஸோ இதில் என்னன்னா நீங்கள் அந்த ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போயிருக்கீங்க, மைனஸ் டெம்பரேச்சர்ஸ், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க. அந்த வேரியிங் டெம்பரேச்சர்ஸில் வண்டியோட பிஹேவியர் எப்படி இருக்குது? வண்டி ஆக்சுவலி இட்ஸ் பில்ட் ஃபார் ஆல் டெம்பரேச்சர். ஓகே. எதுனாலும் ரெடி தான். ராஜஸ்தானில் 50 டிகிரிஸில் ஓட்டியிருக்கேன். தவாங்கில் -5 மாதிரி ஓட்டியிருக்கேன். ஸோ லடாக் ஸ்பிட்டி எல்லாம் ஓட்டியிருக்கேன். எல்லா டெம்பரேச்சரும் இந்த வண்டி பார்த்துருக்கு. எந்த டெம்பரேச்சர்லுமே எந்த ஒரு சேஞ்சோ பிஹேவியர் சேஞ்சோ இல்லை ஒரு பவர் டெலிவரி. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பவர் டெலிவரி சின்ன லேக் இருக்கும். மற்ற மாதிரி டெம்பரேச்சர் வைஸ் இந்த வண்டி they have built in such a way. ஸோ அதுக்கு 100 மார்க்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சர் இது ஹேண்டில் பண்ணுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் ராஜஸ்தானில் அரவுண்ட் 4-5 hours கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணேன். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் above 45 டிகிரி தான். ஹைவே க்ரூஸ், ஹைவே இல்லை, ஒரு டெசர்ட்குள்ள. ஸ்பீடு 80-100 அந்த மாதிரி தான். ஸ்பீடு ஒரு 90. ஏன்னா ரோடு போட்டிருக்காங்க, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே. அதில் ஓட்டும்போது கூட எந்த இஷ்யூஸுமே வரல. டயர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுது. பட் அதனால எந்த எஃபெக்ட் இதுவும் இல்லை, கிடையாது.
பட் வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு பிஹேவியர் சேஞ்சும் இல்லை, இல்ல. நீட்டாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பர். ஸோ டெம்பரேச்சர் வைஸ் கவலைப்படாமல் இந்த வண்டி எங்கே வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஸ்டார்டிங் இஷ்யூஸும் இல்லை. ஒரே Cold start-உம் start ஆகும். ஸ்டார்ட் ஆகிரும். Okay. மைனஸில் கூட ஒரே கிராங்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சூப்பர். ஓகே. அப்புறம் வந்து நம்ம சவுத் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஓனர்ஷிப் ஐ மீன் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இன்சிடென்ட்ஸ் வந்து ஆக்சுவலி எந்த மாதிரி சொல்கிறதுன்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மெக்கானிக்ஸ் இங்கே ரொம்ப கம்மி சவுத்தில். ஓகே. ஸோ புதுசாக வர்றாங்க, அவங்க புதுசாக வரும்போது கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது புதுசாக பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கற்றுப்போம். அந்த ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். லேர்னிங் கர்வ். அப்போ லேர்ன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இன்னும் ட்ரைனிங் அவங்களுக்கு ட்ரைனிங் வைஸ் ஆமாம் நிறைய கற்றுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் ரொம்ப கம்மி இங்கே. அதனால ரொம்ப பயமாக இருக்குது இங்கே சர்வீஸ் கொடுக்கறதுக்கு. எந்த சர்வீஸ் சென்டர்லையும் கொடுக்க பயமாக இருக்குது வண்டியை. ஓகே. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நம்ம ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், அந்த டே நமக்கு ஸ்பாயில் ஆயிடும். ஓகே. ஓகே. ஸோ நீட்டாக ஒரு வண்டியோட லைஃப் வந்து அது எவ்வளோ நீட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் ஒரு வண்டியோட லாங்கிவிட்டியே இருக்குது. ஸோ சர்வீஸ் வைஸ் ரொம்ப ஃபஸ்ட்டு சவுத்தில் பயந்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கையில். நார்த்தில் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. என்னன்னா லாங் நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு போகிறோம், திடீர்னு ஒரு வியர் அண்ட் டியரில் வரக்கூடிய சின்ன இஷ்யூஸ் தான், ஒரு பார்ட்டை மாற்றணும், அதை டக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிறதான் எப்படி இருக்குது? நார்த் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மஹேந்திரா வெஹிக்கிள்ஸ் நிறைய ஓடும் மவுண்டன்ஸ்ல எல்லாம். ஸோ மஹேந்திரா பிக்கப் ஆகட்டும், ஸ்கார்பியோ எல்லாமே அவங்க ரிப்பீட்டடாக அது என்னென்ன இஷ்யூஸ் மவுண்டன்ஸில் தான் மேக்ஸிமம் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நார்த் வைஸ் டெல்லி இல்லை அந்த சைடு அசாம், ஹிமாச்சல் இங்கெல்லாம் வந்து மஹேந்திரா நீட்டாக பண்ணுறாங்க. சர்வீஸ் இது வரைக்கும் ஒரு 5 டைம்ஸ் நார்த்தில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி அங்கே சர்வீஸும் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், ரன்னிங்கில் எப்படியும் நமக்கு டியூ ஆகும்போது கண்டிப்பாக பண்ணி தனியா. ஓகே. ஸோ டெல்லியில் பண்ணியிருக்கேன், டெஸ்பூரில் பண்ணியிருக்கேன், ஹிமாச்சலில் பண்ணியிருக்கேன், டெஸ்பூரில் 2 வாட்டி பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி பண்ணியிருக்கேன் நார்த்தில். நீட்டாக, அதாவது நம்ம எதுவுமே சொல்லவே வேண்டாம் அவங்கக்கிட்ட என்ன இஷ்யூன்னு. அவங்க ப்ளஸ் ட்ராவலர்ஸ்க்கு வந்து ரொம்ப மரியாதை. ஓகே. நம்ம அவுட் சைட் ஸ்டேட் அப்படிங்கிற இருக்கோம்னா வண்டி பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு எவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம வண்டி எடுத்து எவ்வளோ சீக்கிரம் நமக்கு முடிச்சு தருவாங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தந்துடுறாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். நான் எதிர்பார்க்கல. நான் சரி ஓகே நார்த் போனால் நம்ம எப்படி மதிப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இல்லை வெயிட் பண்ண வைப்பாங்களா, அப்படியெல்லாம் இல்லை. போனால் நீட்டாக. டெஸ்பூரில் கூட இந்த ரேடியேட்டர் லீக் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாம்மா. ஸோ அப்போது பானட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூலண்ட் லெவல் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ என்னன்னு பார்த்தா லீக். ஸோ நியர்பை சர்வீஸ் சென்டர் பார்த்தேன் 5 கிலோமீட்டர்ஸ். மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். அங்கே போயிட்டு சர்வீஸ் சென்டரில் மேனேஜர் இருந்தார். மேனேஜர் அங்கே தான் ஸ்டே பண்ணுறாரு. ஸோ செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன், அவர் வந்தார். வந்து பார்த்துட்டு சார் 9:30க்கு ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ட்ராவலில் இருக்கிறனால உங்களுக்கு நான் உடனே பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா. ஓகே. ஸோ 9:30க்கு ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் என் வண்டி எடுத்தாங்க. ஸோ பார்த்தாங்க ஒரு 3.5 hours எல்லாம் முடிஞ்சு நீட்டாக ஹாஃப் டேல முடிச்சு கொடுத்தாச்சு. டேல முடிச்சிட்டாங்க. அது சூப்பர். ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்படினாலும் ஒரு 5 years 2 lakhs ஓட்டுறீங்க, 6 yearsல அடுத்த ஒரு வண்டி எடுக்கணும்னா நம்ம தாட் வேற எங்கேயும் போகாது. கண்டிப்பாக. ஸோ சர்வீஸ் வைஸில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால நல்லா இருக்குது இந்த வண்டி. ஓகே. அடுத்த ஒரு அப்கிரேட்னால நம்ம கண்டிப்பாக அவங்க பிராண்டுக்குள்ளாடி நிற்போம். பட் எனக்கு இந்த வெஹிக்கிளை தவிர வேற எந்த வெஹிக்கிளும் எனக்கு வர மாட்டேங்குது மைண்டில். ஓகே. அந்த ஷார்ட்டர். ஆமாம். ஸோ ஓகே. எங்கனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சர்வீஸ் சின்ன இதை இன்னும் 3-4 lakhs கிலோமீட்டர் ஓட்டலாம் தாராளமாக. இல்லை. ஆமாம். ப்ரோ, ஃபைனலாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது? நீங்கள் அந்த லே லதாக் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு போகும்போதெல்லாம் எப்படி இருக்குது? அந்த 4 low எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆஃப் ரோட் வைஸ் இட்ஸ் பெஸ்ட் வெஹிக்கிள். எங்கே வேணாலும் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை. ஓகே. ஸோ இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடுனா நார்த் இந்தியா, ஹிமாலயாஸ் அந்த சைட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்ஸ் இருந்திருக்கு. ஓகே. 4x4 நம்ம ரொம்ப இடத்துல, இது ஆக்சுவலி 4x4 வெஹிக்கிள். ரொம்ப இடத்துல நமக்கு 4x4 யூஸ் பண்ணாமலே போயிடலாம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற டார்க் இதுக்கு இருக்குது. ரியரே போதும். மேக்ஸிமம் ஒரு 90% பிளேஸில் உங்களுக்கு 4x4 தேவையில்லை. அந்த அளவுக்கு டார்க் இருக்குது.
ஸோ அதுவே நம்மளை கேரி பண்ணி கொண்டு போகிறோம். எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்லஷஸ். ஆ மவுண்டன்ஸில். ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு. ஆமாம், ரெய்னி டைம் எல்லாம் எப்படி இருக்கும்ட்டா ஃபுல்லாக ஸ்லஷ்ஷாக இருக்கும் ரோடு. ஓ ஆக்சுவலி ரோடே இருக்காது. ஸோ மண் எல்லாமே ஸ்லஷ் ஆயிரும். அந்த டைம் நமக்கு 4x4 கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைன்னா ஏதாவது இடத்துல ஸ்டக் ஆச்சுன்னா திரும்ப நம்ம தனியாக போகிறனால இறங்கி எதுவும் பண்ண முடியாது. ஸோ 4x4 அந்த இடத்துல யூஸ் ஆகும். ப்ளஸ் ஸ்னோவில் 4x4 கண்டிப்பாக வேணும். ஓகே. 4x4 ஸ்னோ ஹெவியாக இருந்துச்சுன்னா 4x4 லோவில் போட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த ட்ராக்ஷனும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். ஓகே. போயிடலாம், நார்மல் 4x4ல போகலாம். பட் ஸ்டில் லோ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போகும். உண்மையாக பிடிச்சி வரும். ஆமாம். ஓகே. மற்றபடி 4 லோ மட்டும் தான் எங்கேஜ் பண்ணியிருக்கீங்களா? அந்த செயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணுற சிச்சுவேஷன் இது வரைக்கும் வரல. ஸோ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது வரைக்கும் வரல. மேக்ஸிமம் நீங்கள் நார்த் போனீங்கன்னா ஆர்மி எல்லா இடத்துலையுமே ஆர்மி இருப்பாங்க. ஸோ ரோட்ஸை மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ சைடு ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ரோட்ஸை கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆர்மி இல்லாத இடத்துல தான் ஸ்னோ வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்னோ செயின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நார்த் போக சவுத்லேயும் நமக்கு இங்கே நிறைய ஆஃப் ரோடிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ கொடைக்கானலில் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. இங்கே தென்காசி பக்கத்தில் நிறைய எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் போயிருக்கோம். ஓகே. ஸோ ஆஃப் ரோடிங் நிறைய போயிருக்கோம். எல்லாத்துமே தார் என்ன சொல்கிறதுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும் நம்மளை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை. ஆக்சிலரேஷன் ரொம்ப கொடுக்க வேணாம். லைட்டாக அந்த எப்படி நம்ம நார்மலாக எப்படி ஓட்டுறோமோ ஆஃப் ரோடு வந்து ஆன் ரோடை விட ஆஃப் ரோடு தான் இது பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒன்றுமே தெரியாது. டிரைவர் சீட்டில் உட்காந்திங்கன்னா எதுவுமே தெரியாது. எல்லா ரோடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டென்ஷன் இல்லாமல் அப்படியே போகலாம். ஓகே. ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக ஓட்டிக்கலாம். எவ்வளோ பெரிய பாறை இருந்தாலும் ஈஸியாக ஏறி போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பர். மற்றபடி உங்களுக்கு ஆன் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ சொல்லுவீங்க? மைலேஜ் லாங்கெல்லாம் நீங்கள் தனியாக ஓட்டினீங்கன்னா ஒரு 14 to 15 வரை எடுக்கலாம். ஆமாம். இது ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன். ப்ளஸ் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 12-13. ஓகே. அதாவது ஆவரேஜ் 80 to 100 அந்த க்ரூசிங்கில். 80 to 100. நான் என்னோட ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80 to 90. இது ஒரு ஹெவி வெஹிக்கிள். ஓகே. ஸோ கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 1840 kg பக்கத்தில் இருக்கும். ஓகே. வித் லேடன் வெயிட் பார்த்தீங்கன்னா 2200 கிட்ட போயிடும். ஃபியூவல் நம்மளோட ஹெவி வெஹிக்கிள் பிரேக்கிங் கண்டிப்பாக ரிஸ்க் தான். கண்டிப்பாக 100 மேலே போகிறது ரொம்ப ரிஸ்க். ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நான் சேஃப் ஸ்பீடு என்ன சொல்லுவேன்னா 80 to 90 ஒரு தாருக்கான ஸ்பீடு அவ்வளோதான். அதுக்கு மேலே போயிட்டு அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ பிரேக்கிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம நினைக்கிற இடத்துல வண்டி நிற்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேடர் ஆன் ஃப்ரேமுக்கு அந்த எஃபெக்ட். ஆமாம், கண்டிப்பாக லேடர் ஆன் ஃப்ரேம்னால கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ 80 to 90 இஸ் த சேஃப் ஸ்பீட் ஃபார் திஸ் கார். அதுக்கு மேலே போகிறது கண்டிப்பாக ரிஸ்க். மேக்ஸிமம் எல்லா பிளேஸில் எல்லா ஹைவே 80 to 90 தான். ஸ்பீட் லிமிட்ஸ் நம்ம இந்தியன் ஹைவேஸில் 120 வரைக்கும் இருக்குது. 120 போனால் இது ஒரு ரொம்ப ரிஸ்க் வரும்போது. ஆமாம், ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரிலாக்ஸாக ஓட்டணுன்னா ஒரு 80 to 90 பெஸ்ட் ஸ்பீட். மைலேஜும் உங்களுக்கு ஒரு தனியாக போகும்போது 14 வரைக்கும் கிடைக்கும். ஆமாம். வெயிட் இன்க்ரீஸ் ஆக மைலேஜ் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ 12 கீழே போனதில்லை. 12 கீழே போனது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்ஸ் போகும்போது 12 கீழே போயிருக்கு. ஓகே. மற்ற மாதிரி 12 கீழே இல்லை. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் அல்லது சிட்டி கண்டிஷன்ஸில் ஒரு 10 அந்த மாதிரி. சிட்டி கண்டிஷன்ஸ்லேயும் 12க்கு மேலே வந்திருக்கு. 12 வரும். ஆமாம். ஓகே. 10 லைட் ஃபுட்டோட நம்ம ஓட்டுறது. ஆமாம். ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டாங்க. வந்து ரிலாக்ஸ் தான். ஒரு 12 கண்டிப்பாக கிடைக்கும். 12 கீழே ரொம்ப போனதில்லை. எப்போச்சும் போயிருக்கோம் மேபி டிராஃபிக் கண்டிஷன்ஸ் இருந்து. பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 12 to 14 கிடச்சிரும். ப்ரோ, அடுத்தது வந்து நீங்கள் டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வாண்டரர். இது ஒரு ஆல் டெரைன் தான், ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக் கிடையாது. உங்களுக்கு இதுவே வந்து நம்ம ஆஃப் ரோட்ஸ் நீங்கள் இப்போ இருக்கிற இடங்கள் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக தான் இருக்கா? இந்த டயர் நல்லா தான் இருக்குது. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வெட் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. வெட் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ஸ்லிப்பர் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஓகே. நம்ம ரோட்லேயும் சரி வெட் கண்டிஷன்ஸ்க்கு கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. பட் ஸ்டில் 4x4 போட்டு ட்ராக்ஷனில் மேனேஜ் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஸ்னோவில் எல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆக தான் செய்யுது. பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்கிரேட் எனக்கு தெரியல இதுக்கு என்ன டயர் அப்கிரேட் பண்ணுறதுன்ட்டு. இதுவே ஃபர்ஸ்ட் டயர் 85,000 போனால அப்படியே வச்சுருக்கேன். செகண்ட் எகெயின் MRF தான் போட்டிருக்கேன். ஸோ இது எவ்வளோ போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு ஒரு
35,000 ஓடி இருக்கு. ஓடி இருக்கு. இதுக்கு மேலே எவ்வளோ ரன் ஆகும்னு தெரியல, டயர் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஓகே, சரி ப்ரோ. ஃபைனலி வந்து இப்போ ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான அந்த லைக்ஸ், ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், வண்டியில் பிடிக்காத விஷயங்கள், இன்னென்ன விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த வண்டி செட் ஆகாது. ஓகே. ஸோ நான் வந்து பிடிச்சி எடுத்த வண்டி. ஸோ பிடிச்சி தெரிஞ்செடுத்த வண்டி. தெரிஞ்செடுத்த வண்டி. இதுக்கு இப்போ ஒரு கம்ஃபர்ட் விரும்புகிற ஒருத்தவங்க நிறைய டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு பூட் ஸ்பேஸை தவிர நான் எதுவுமே டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கல. ஏன்னா இது ஒரு பர்பஸ் பில்ட் வெஹிக்கிள். ஓகே. ஸோ இதோட பர்பஸ் அது பண்ணுது. அது பண்ணும்போது அதில் வர்ற திங்ஸ் தான் இந்த பாடி ரோலு, இது எல்லாம் அதுக்கு தான் இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி பாடி ரோல் இருக்கும், சஸ்பென்ஷன் ட்ராவல் லாங்காக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. நீங்கள் இப்போ டிரைவிங் பண்ணும்போது எப்போவுமே ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 24 hours இருக்கும். எவ்வளோ ஸ்மூத் ரோட்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்கு, மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரியல. விண்ட் நாய்ஸ் இருக்கு, ஸ்கொயரா வண்டியோட. ஏன்னா இது ஏரோடைனமிக்ஸ்க்கு பில்ட் பண்ண வெஹிக்கிள் இல்லை. ஸோ அபோவ் 80 ஒரு விண்ட் நாய்ஸ் வரும், பிலோ 80யும் வரும். எப்போவாச்சும் விண்ட் டைரக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது வரும். பட் ஸ்டில் அது பாட்டு எதாவது போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தெரியும், அது ஒரு மேட்ரே இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் லக்கேஜ் ஸ்பேஸ் இதில் எனக்கு டெம்பரேச்சர் சென்சார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணும். வெஹிக்கிள்குள்ளாடி அவுட் சைட் டெம்பரேச்சர் சென்சார் அது ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பிளேசஸ் போகும்போது வெளியே என்ன டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கான ஒரு நெட்வொர்க் இருக்காது, ஃபோன்லையும் பார்க்க முடியாது. ஆமாம் ஆமாம். இன்னொன்று நிறைய கிளிச்சஸ் இருக்குது சிஸ்டமில். இது எல்லா மஹிந்திராலையுமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ நிறைய கிளிச்சஸ் இருக்குது. அப்பப்போ சிஸ்டம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரீஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃபுல்லாக ஷட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி இல்லை அதுவாட்டே ஆஃப் ஆகி ரீஸ்டார்ட் ஆகிடும். அதுவாட்டே ரன்னிங்லேயே ஆயிரும். ரன்னிங்லேயே ஆயிரும். அதெல்லாம் காமன் இஷ்யூ. ஸோ ஒன்றும் அது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்னென்னு சர்வீஸ் சென்டர் கூப்பிட்டு கேட்டேன், அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அப்போ 2022. ஸோ அதுக்கப்புறம் எனக்கே பழகிடுச்சு, ஓகே இது ரன்னிங்கில் வர்றது தானே அப்படியே போட்டோம் அப்படின்ட்டு. வேறு என்ன இஷ்யூஸ், அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்புறம் கார்ப்ளே எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுது அப்பப்போ. சரி சரி சரி. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறைய கிளிச்சஸ் இருக்குது. ஸோ அது அவங்க ஏதாவது இப்போது லேட்டஸ்ட் வர்ற அப்டேட்டில் எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, வேறு எல்லாம் நீட்டாக தான். மோஸ்ட்லி 99% நீங்கள் 100% லவ்விங் த கார். ஆமாம், எனக்கு இது பிடிச்சனால இதில் வர்ற டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக ஒருத்தங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் த கார். ஏன்னா ரியர் சீட் வந்து ரொம்ப கஷ்டம் உட்காந்து போகிறதுக்கு. ஸோ யூஆர் சிட்டிங் அபவ் த டயர். பார்த்தீங்கன்னா கரெக்டாக டயர் மேலே தான் உட்காந்துருப்பீங்க, எல்லா மூமெண்ட்டும் உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். டிரைவர் சீட் அப்படி கிடையாது. ஸோ அது வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த கார், ரொம்ப மூமெண்ட் இருக்காது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்துடலாம். ரியர் சீட்டுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே. அட்வான்டேஜஸ் வந்து இதில் காம்பஸ் ஆல்ட்மீட்டர்லாம் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு ஃபியூச்சர் ஆக்சுவலி. இப்போ வர கார்ஸில் இதோட அடுத்த எடிஷனில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல ஃபியூச்சர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்ஃபோடெயின்மென்ட் யூனிட்ல நம்ம அதை வச்சுக்கலாம். அது நல்ல ஒரு ஃபியூச்சர். ஏன்னா மவுண்டன்ஸ் எல்லாம் போகும்போது எவ்வளோ ஆல்டிடியூட்ல இருக்கும், எல்லாமே அது கரெக்டா அந்த வண்டி காமிக்கும். அந்த ஆமா டில்ட் ஆகிற ஆங்கிள் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நமக்கு நிறைய பிளேசஸ்ல ரோடே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த மலையில சைட்ல ஏற்றி போற மாதிரி இருக்கும். ஓகே. அங்கெல்லாம் ஆங்கிள் பார்க்கலாம், நம்ம எவ்வளோ டில்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ வரைக்கும் போகலாம். ஸோ அந்த ஃபியூச்சர் நல்ல ஒரு ஃபியூச்சர். மொத்த மாதிரி பவர் டார்க் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், நாங்கள் அதில் ஆக்சுவலாக என்னென்னா பொதுவாக பவர் எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய கேட்பாங்க. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலை. ஆமாம், ஏன்னா அது எல்லாமே வந்து வெல் அண்ட் குட் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால இது பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆஃப் ரோடிங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பிடிச்சி எடுத்தீங்கன்னா இது லக்கேஜ் ஸ்பேஸ் தவிர எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கார். சூப்பர் ப்ரோ. இனி நம்ம வந்து டிரைவில் கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம உங்களோட அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். போகலாம் கண்டிப்பாக. ஓகே.
ஈவன் ஆர்மி பீப்புளும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்தாங்க. இப்போ ஆர்மி கான்வாய் வருதுன்னா எல்லாரோட கண்ணுமே நம்ம தாரில் தான் இருக்கும். ஓ சரி 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 சரி. இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ ரொம்ப ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. தார்னாலே இப்போ ஏதாவது செக்கிங் நின்னா கூட தார் மட்டும் தான் பிடிக்கிறாங்க. ஆமாம், பர் டே வந்து நேபாளி கரன்சிக்கு 1000 ரூபி. நேபாளி கரன்சி. ஸோ இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 600 ருபீஸ் அந்த மாதிரி.